பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல குமர்வேல் இருந்துட்டு ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க. அந்த கதிரு இப்போ உண்மையை சொல்லாத வரைக்கும் நம்ம தப்பிச்சிட்டோம். ஆனால் உண்மை யார்கிட்டயாவது சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? ஐயோ, என்னாலலாம் ஜெயிலுக்கு போயிட்டு கஷ்டப்பட முடியாது. ஏற்கனவே அரசியோட விஷயத்தில் ஜெயிலுக்கு போயிட்டு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் இதுக்கு மேலும் என்னாலலாம் ஜெயிலுக்கெல்லாம் போக முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம குமர்வேல் வந்து ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. பேசாமல் அப்பா கிட்ட சொல்லி பார்ப்போமா, அப்பா கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்கலாமா, நடந்த எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அப்பா நமக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு குமர்வேல் வந்து நினைக்கவும், சரி அப்பா கிட்டே சொல்லிடலாம், இதுதான் நமக்கு சரியான சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் கிட்ட போயிட்டு பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்பா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும் வந்து கேட்கவும், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ள அம்மாச்சி வடிவு இப்படி எல்லாருமே வந்துடுறாங்க. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னடா ஆச்சு, என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லைங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, டே சக்திவேலு, டாக்டரை போய் பார்த்தியாடா, டாக்டர் என்னடா சொன்னார், இன்னுமே முத்துவேலு கண்ணே முழிக்கலையடா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, இதுக்காக தான் நான் அப்போவே படித்து சொன்னேன். ஆனால் யார் என் பேச்சை கேட்டீங்க? யாருமே என் பேச்சை கேட்கவே இல்லையே. அந்த பையன் கூட சேராத நான் அவ்வளோ தூரம் படித்து சொன்னேன். பாருங்கள் சொத்துக்காக என்னெல்லாம் வேலை பண்ணி வச்சுருக்கான்னு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்றைக்கான ப்ரெமோ முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்